Hi, welcome to Shoba Handcrafts. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பண்ண போறோம்னு பார்க்கலாம். நான் வந்து இப்ப fish wire-ஐயும் hair pin-ஐயும் எடுத்துர்க்கறேன். சோ hair pin வச்சு நான் இப்ப கிராஃப்ட் பண்ண போறேன். நீங்க இந்த 6 லேயர் இருக்குதுல ஒரு 2 லேயர் இருக்கற மாதிரி ஃபர்ஸ்ட் பிரிச்சு எடுத்துக்கங்க. நான் இப்ப இத பிரிச்சு எடுத்துட்டேன் பாத்தீங்களா? அது போல எடுத்துக்கங்க. இதுல வந்து இப்ப நம்ம எத்தனை அடி வேணும்னு சொல்லி கட் பண்றது இப்ப காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. முன்னாடி ஸ்கேல் எடுத்துக்கங்க. ஒன்று 2 2 அடி போதும். இப்போ நம்ம 2 அடி கட் பண்ணிக்கலாம். இந்த 2 அடி ஒயர் வச்சுட்டு நம்ம ஒரு ஹேர் பின் வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். என்னன்னு இப்போ நம்ம காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஒயர் வந்து ஈக்குவலா மடக்கிக்கங்க. கீழே ஈக்குவலா மடக்கிட்டு மேலே சென்டரா கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டோம். இப்போ நீங்க இந்த பக்கம் ஒரு இந்த மாதிரி விரல்ல விட்டு பிடிச்சுக்கணும். அதே போல இந்த பக்கமும் விரல்ல விட்டு பிடிச்சிட்டு சென்டர்ல போல பண்ணுங்க. பண்ணிட்டு இதை எடுத்து இந்த பூக்குள்ள விடணும். மடிச்சோம் இல்லையா? இதுக்குள்ள விட்டுறணும். விட்டுட்டு கீழே இழுத்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற கேப் வந்து மேலே இருக்கிற ஒயர் இழுக்க இங்கே கொஞ்சம் டைட் ஆகிடும் கீழே அடியில். ஸோ நீங்கள் மேலே இருக்கிற ஒயரை அட்ஜஸ்ட் பண்ணி இழுக்க கீழே வந்து டைட் ஆகிடும். திரும்ப அந்த பூ எடுத்து இந்த மடக்குனதுக்குள்ளே விடணும். உங்களுக்கு கீழே லூஸ் ஆகுதுன்னா நீங்கள் மேலே இழுத்து டைட் பண்ண கீழே டைட்டாக வந்துடும். இப்போ இந்த பூ எடுத்து இதுக்குள்ளே விடணும். இது போல் மாற்றி நம்ம ஒரு பூக்குள்ளே ஒரு பூ வெட்டிகிட்டே வரணும். நீங்கள் விட கீழே லூஸ் ஆகுதுன்னா நீங்கள் மேலே கொஞ்சம் இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு கரெக்டாக அந்த பாருங்கள் கீழே எப்படி வந்திருக்குன்னு. இந்த ஃபிஷ் ஒயரில் இந்த மாடல் செய்ய ஈஸியாக இருக்கும். அது பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு. கீழே பார்த்தீங்களா அழகாக ஒரு ஜடை பின்னுற மாதிரி வருது இல்லையா? இந்த மாதிரி வரும். நீங்கள் கீழே ஸ்டார்டிங்கில் மட்டும் அந்த நான் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக அது கீழே கேப் வரும்போது இந்த ஒயர் இழுக்க கீழே அட்ஜஸ்ட் ஆகிடும். இது போல் நம்ம ஒவ்வொரு பூவும் மாற்றி இது உள்ளே விட்டு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹேர் பின் எடுத்துருக்கிறேன். ஸோ எனக்கு சின்ன சைஸ் போதும். ஸோ நான் ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ ஹேர் பின் எடுத்து வச்சு அளவு பார்த்துக்கோங்க. போதுமா இல்லை கம்மியாக இருந்தால் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய ஹேர் பின்க்கு ஏற்ற மாதிரி ஹைட் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இது எப்படி ஃபினிஷ் பண்ணுறது நான் காமிக்கிறேன். நம்ம இப்படி வச்சு இதில் வந்து இந்த ஹேர் பின்னில் வந்து குத்தணும். எப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த முடிச்ச ஒயரை அப்படியே எடுத்து 2 பக்கமும் வெளியே இழுத்துருங்க. இது ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துட்டு நம்ம இப்போ திருப்பிட்டு இந்த பக்கமாக எங்கெல்லாம் சொருக முடியுமோ அங்கெல்லாம் சொருகி ஒயரை வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருங்க.
நாம வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம ஹேர் பின்குள்ளே இதை போடணும். எப்படி வந்து நம்ம அதுக்குள்ளே மாட்டுறதுன்னு காமிக்கிறேன். நீங்கள் ஹேர் பின்னோட மேல் பக்கம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த ஹேர் பேண்ட் நம்ம பின்னணும் இல்லையா, அதோட அடிப்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு உள்ளே நுழைச்சி விட்டிங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் வந்து அந்த கம்பிக்குள்ளே மாட்டிக்கும். ஸோ நீங்கள் எட்ஜிலையும் சென்டர் திரும்ப ஃப்ரண்ட்டில் அங்கங்கே கொஞ்சம் இந்த 3 பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் உள்ளே மாட்டுற மாதிரி சொருகிட்டிங்கன்னா உங்களுக்கு அது யூஸ் பண்ணும்போது வராமல் டைட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அழகாக அது போட்டுட்டேன். இவ்வளோதான் இது ஹேர் பின்னு. நான் ஏற்கனவே ஒன்று பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.